நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு ஷாக் ஆகியோ இல்லை ஜெர்க் ஆகியோ இல்லை ஏதாச்சும் உயரத்துலேருந்து கீழே குதிக்கிறப்பலையோ கனவு கண்டு டக்குன்னு எந்திரிச்சிருப்போம்ல, அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் வந்து ஹைப்னிக் ஜெர்க்கு. எதனால் ஆகுது தெரியுமா? முன்னைய காலத்தில் வாழ்ந்த நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரத்துலையோ இல்லை வேறு ஏதாச்சும் டேஞ்சரான பகுதியில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ 5 ஸ்டேஜ் ஸ்லீப் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி 4வது ஸ்டேஜ் ஸ்லீப்லலாம் போகும்போது நம்ம பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகும்போது ஹார்ட் ரேட்டு குறையும். அதே சமயம் நம்ம ப்ரீத்தும் ஸ்லோவாகும். அப்படி தன்னை அறியாமலே நல்லா தூங்கி கீழே விழுந்துட்டாலோ இல்லை டேஞ்சரான இடத்துல தூங்கி மாட்டிக்கிட்டாலோ அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களோட பாடியும் மைண்டையும் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்களாம், இந்த மாதிரி இடத்துல இருந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க டீப் ஸ்லீப்பில் போகும்போது டக்குன்னு ஒரு ஜெக் மாதிரி கொடுத்து அவங்களை எழுப்பி விட்டுருது அவங்க உடம்பு. நீங்களும் நல்லா கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அப்போ கனவு காணும் போதே பில்டிங்லேருந்து கீழே வரப்பல நினச்சி எந்திரிச்சிருப்பீங்க. அதுக்கான ரீசனும் அந்த மூலகாரம் தான் வேலை பார்ப்பான். என்ன பண்ணுவான்னா, நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை எழுப்புறதுக்கு கொஞ்சம் செகண்ட் முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸை அவங்க க்ரியேட் பண்ணுமா நம்ம கனவுக்குள்ளே. நம்மளும் அதனால தான் கனவுல பில்டிங்கில் விழுறப்ப நினச்சி டக்குன்னு எந்திரிச்சிருப்போம். அது வெறும் கோயின்சிடன்ஸ் கிடையாது. இது வந்து பிரெயின் பண்ணுற ஒரு சின்ன வேலை தான். சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து உங்கள் பிரெயின் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணல, ஆக்சுவலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டியக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்படுறாப்புல. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஜர்க் கொடுத்து எந்திரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சு நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறான். நானும் தூக்கத்துலேருந்து சடனாக எந்திரிச்சிருக்கேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.